ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு EAS சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு நடைபெற்று முடிஞ்ச பிசிக்ஸ் பார்ட் 1 பேப்பர்ல 11 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 11வது கேள்வியை பார்ப்போம். ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு சீரான கம்பி 1 கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமும் கம்பியின் திரவியத்தின் யங்கின் மட்டு 1/10 ஆகும். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அன்னளவாக 10 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தில் திணிவு மாறாக்கதி 2 ms உடன் செல்லுமாறு விடப்பட்டுள்ளது. கம்பியில நீட்சியை கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப முதலாவது பாருங்க, இங்க திணிவு ஒரு வட்ட இயக்கத்தை ஆட்டுது அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப வட்ட இயக்கம் ஒன்று ஆற்றப்படணும்டா இந்த திணிவுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மைய நாட்ட விசை ஒன்று இருந்திருக்கணும். அப்ப அந்த மைய நாட்ட விசை என்னத்தால கொடுக்கப்பட்டிருக்க போதீங்க? இந்த இழையில இருக்கிற இழுவையால கொடுக்கப்பட்டிருக்க போகுது. அப்ப இது ஒரு ஈர்க்கப்படக்கூடிய இழை அல்லது மீளியல்புடைய இழை என்று சொல்றாங்க. ஆகவே இழுவிசை ஒன்று இந்த பொருளுக்கு இருக்க போதுன்னா கட்டாயம் ஒரு நீட்சி ஒன்று இருக்க போகுது. அப்ப ஆரம்ப நீளம் 10 சென்டிமீட்டர் உடையது, பிறகு ஒரு நீட்சியும் இருக்க போதுண்டா 10 சக ஈ என்ற ஒரு உண்மையான ஆரை கூடாகத்தான் இந்த திணிக்க வட்ட இயக்கத்தை ஆட்டிருக்கோம். ஆனா அவங்க கேள்வியில சொல்றாங்க அன்னளவாக 10 சென்டிமீட்டர் உடைய வட்டப்பாதை ஆற்றுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல விளக்கம் என்னன்னா, இப்ப ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீட்சி மைக்ரோமீட்டர் கணக்குலாம் தந்திருக்காங்க. அப்ப இங்க 10 சென்டிமீட்டரோட ஒப்புடைக்குள்ள ஏற்படுற இந்த வட்டையகத்தால வர இழுவிசையால ஏற்படுற நீட்சி புறக்கணிக்கத்தக்கதா இருக்க போகுது. அப்ப நம்ம இந்த வட்டையகத்துக்கான ஆரை அன்னளவா 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரியாத விஷயம். அடுத்தது, இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்றா இதுல இருக்க இழுவையை காணணும். அப்ப இழுவையை காண்றதுக்கு என்ன சமன்பாடு பாவிக்கலாம்? இங்க நம்ம நேர்கோட்டு கதி தந்திருக்காங்க. அப்ப F = mv வர்க்கத்தின் கீழ் r என்ற சொரூப பாவிக்கலாம். திணிவு தந்திருக்கு, வேகம் தந்திருக்கு. ஆரை நம்ம கண்டுட்டா என்ன? 10 சென்டிமீட்டர் அன்னளவா. அப்ப 10 சென்டிமீட்டர் பிரதிட்டம்டா நம்மளுக்கு F 40 நியூட்டனா வோல்ட். அதுக்கு பிறகு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு தொடர்பு படிச்சிருக்கோம். என்னதுக்கு? யங்கின் மட்டுக்கு FL × AE என்ற ஒரு தொடர்பு பார்த்திருக்கோம். அப்ப அதுல நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கண்டுட்டோம் என்ன? இழுவை அந்த பொருளுக்கு கம்பிக்கு 40 நியூட்டன் தந்திருக்காங்க. ஆரம்ப நீளம் 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி குறுக்குவெட்டு பரப்பும் அவங்க தந்திருக்காங்க 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றது. அப்ப அதுல இருந்து நீட்சியை காண்றதுக்காக யங்கின் மட்டும் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு 1/10. அப்ப அதுல நேர பிரதிட்டம்னா நம்மளுக்கு 0.4 மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி வந்துவிடும். அப்ப 16வது கேள்விக்கு செகண்ட் ஆன்சரா இருக்கு. 12வது கேள்வியை பார்ப்போம். ஓய்விலிருந்து தொடங்கும் 4 சில்லு செலுத்துகை மோட்டார் கார் ஒன்று நேர்கடை பாதையில் சீரான ஆர்முடுகளுடன் சென்று 5 செகண்டில் 72 km/h வேகத்தை பெறுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க ஆர்முடுகள் காலத்தின் போது டயருக்கும் வீதிக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச நிலையியல் உராய்வு குணகம் யாது என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நம்ம துணிக்கையிட ஆர்முடுகளை காணுவோம். அப்ப இங்க வேகம் km/h தந்திருக்காங்க. அப்ப அது மீட்டர் செகண்ட் -1 மாத்தணும். அப்ப அதுக்கு என்ன செய்வோம்? 1000 பெருக்கி திருப்பி அதை மாற்றணும் தானே. அப்ப 20 ms-1 நம்மளுக்கு வரப்போகுது. அப்ப ஆரம்ப வேகம் 0 வந்திருக்காங்க ஓய்விலிருந்து பயணிச்ச வாகனம். அதே மாதிரி இறுதி வேகம் 20 ms-1 5 செகண்ட் நேரத்துல இந்த வேகத்தை பெற்றிருக்கு. அன்றைக்குள்ள ஆர்முடுகளுக்கான தொடர்பு V7 U80 வானது பாவிச்சோம்னா நம்மளுக்கு 4 ms-2 என்ற ஒரு ஆர்முடல் வரப்போகுது. அப்ப அந்த துணிக்கு அந்த காருக்கு அடுத்தது F7 என்ற தொடர்பு பாய்ப்போம். அப்ப F என்று சொல்ல போறது இங்க என்ன? கார் ஆர்முடுகளுக்கு தேவையான வழங்கப்பட்ட விசை. இங்க கார் இயங்குறதுக்கு தேவையான விசை என்னத்தால வழங்கப்பட்டிருக்கும்? தரையால சில்லுக்கு உராய்வு விசையா தான் வழங்கப்பட்டிருக்க போகுது. அப்ப ஒரு சில்லுக்கு நம்மளுக்கு μmg என்ற ஒரு உராய்வு விசை வருதுன்னு வைப்போம். உதாரணமா சில்லுல என்ன செய்ய போகுது? நம்மளுக்கு காரோட ஒரு குறித்தளவு நிறை ஒரு சில்லுக்கு போகுது. அப்ப கார நிறை ஒரு 4 m எடுத்தோம்னா ஒரு சில்லுக்கு வரப்போற நிறை m இருக்கும். அப்ப R mg என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உராய்வு குணகம் μ என்று எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன? ஒரு சில்லுல தொழிற்படுற உராய்வு விசை μmg என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப 4 சில்லுக்கு அன்றைக்குள்ள 4 μmg என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி மொத்தமா காரோட நிறை என்னன்னு சொல்லிக்கொள்ளலாம் 4 m என்றதால MAக்கு பதிலாக இங்க 4 m × A என்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப இங்க சுருக்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு கடைசியா μ A × G என்ற மாதிரி கொள்ளும். நம்ம A ஏற்கனவே கண்டுட்டோம் 4 ms-2. ஆகவே நம்மளுக்கு நிலையியல் உராய்வு குணகம் 0.4 வந்துடும். அப்ப நம்மளுக்கு இதுல 12வது கேள்விக்கு செகண்ட் ஆன்சரா இருக்கு. 13வது கேள்வி. ஒரு சீரான திண்ம உருளை ஓய்விலிருந்து தொடங்கி ஒரு சாய்தளத்தின் வழியே நழுவாமல் உருளுகின்றது. திணிவு கேபில்லேமும் ஆரை கேபில்லாருமுடைய ஒரு திண்ம உருளையின் அச்சு பற்றி சுழலும் உருளையின் சடத்துவ திருப்பம் அரை mr வர்க்கம் ஆகும். விகிதம்
உருளையின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தியின் கீழ் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கான வீதம் கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது ஒரு சாய்தளத்தின் வழியே ஒரு பொருள் ஒன்று இயங்கியக்குள்ள ஒரு உருளை இருந்தா அது உருளாம வழுக்கி இயங்குமெண்டா அதுல என்ன நேர்கோட்டு இயக்க சக்தி மட்டும்தான் வரும். அப்ப உதாரணமா ஒரு உயரத்துக்கு கீழ் நோக்கி இறங்குதுண்டா அதுக்கான சக்தி காப்பு தத்துவம் பாவிச்சோம் வேண்டாம் இழக்கப்பட்ட அழுத்த சக்தி பெற்ற நேர்கோட்டு இயக்க சக்தியும் மாத்திரம்தான் சமனா இருக்க போகுது. அதே இது அந்த துணிக்கை ஒரு வழுக்காம உருள போதுண்டா உருளைக்குள்ள என்ன செய்ய போகுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஒமேகா ஒன்று வரும். அப்ப சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி ஒன்றும் அதோட அட் ஆக போகுது. அப்ப அதுல இழந்த அழுத்த சக்தி இங்க பெற்ற நேர்கோட்டு இயக்க சக்தியிலும் சுழற்சி இயக்க சக்தியிலும் கூட்டுத்தொகையா இருக்க போகுது. அப்ப இங்க கேட்டிருக்காங்க மொத்த இயக்கப்பாட்டு சக்தியின் கீழ் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கான வீதம். அப்ப இங்க மொத்த இயக்கப்பாட்டு சக்தி என்றைக்குள்ள நம்மளுக்கு நேர்கோட்டு இயக்கப்பாட்டு சக்தியும் வரும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியும் வரும். கீழே சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியில வீதம் கேட்டிருக்கு. அப்ப இதை நேர போல அரை எம்பி வர்க்கம் அதே போல அரை ஐ ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக ஐக்கு தந்திருக்காங்க நம்மளுக்கு உருளைக்கு அரை எம்ஆர் வர்க்கம் என்ற ஒரு தொடர்பு தந்திருக்காங்க. அதே போல ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் ஒமேகா சமன் வியின் கீழ் ஆர் என்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்ப வி வர்க்கத்தின் கீழ் ஆர் வர்க்கம் என்று போடுவோம். அதே போல கீழே அரை ஐ ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக அரை எம்ஆர் வர்க்கம் தர வி வர்க்கத்தின் கீழ் ஆர் வர்க்கம் என்று போட்டுக்கலாம். அப்ப இது நேர சுருக்கினோம்னா நம்மளுக்கு 3/4 எம்பி வர்க்கத்தின் கீழ் 1/4 எம்பி வர்க்கம் மாதிரி வரும். அப்ப விகிதம் நம்மளுக்கு கடைசியா 3 வந்து உள்ள போகுது. அப்ப 13வது கேள்விக்கு 4th ஆன்சரா இருக்கு. 14வது கேள்வி ஒரு பொருள் தரைக்கு மேலே ஒரு உயரத்திலிருந்து தரை மீது சுயாதீனமாக போடப்படுகிறது. அதேவேளை வேறொரு பொருள் அதே உயரத்திலிருந்து கிடையாக அறியப்படுகின்றது. வழித்தடை புறக்கணிக்கத்தக்கது என கொள்க இரு பொருட்களிலிருந்தும் பரப்பு நேரம் பற்றிய கூற்றுக்கள்ல சரியானது கேட்டிருக்காங்க. அப்ப 2 துணிக்கை இருக்கு ஒன்று சுயாதீனமாக விடப்படுது அடுத்தது கிடையோட ரூபகத்தோட அறியறாங்க. அப்ப ஒரு 2 துணிக்கை இருக்கு 2 துணிக்கையில பரப்பு நேரம் என்று சொல்றது நம்மளுக்கு ஒரு அளவு என்ன கிடைவகத்துல தங்க போறல நிலைக்குத்து வேகத்துல மட்டும்தான் தங்க போகுது. அப்ப இந்த துணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிடைவேகம் இருந்தாலும் நிலைக்குத்து வேகம் என்ன 0 தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த துணிக்கைக்கு ஆரம்பத்துல இருந்து வேகம் 0 தான். அப்ப ரெண்டுக்குமே என்ன பரப்பு நேரம் சமன் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல என்ன செய்ய போகுது தரை அடிக்க போகுது என்ற விஷயத்த நம்ம நிலைக்குத்து வேகத்தை வச்சுக்கொண்டு ஒப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இல்ல ஒரு சமன்பாடு முறைக்குள்ளால போறீங்கன்னா 2 துணிக்கைக்கும் கீழ் நோக்கி S7ut + ½ AT² போட்டு பார்க்கலாம். அப்ப ஆரம்ப வேகம் நிலைக்குத்து வேகம் ரெண்டுக்குமே ஆரம்பத்துல 0 மண்டைக்குள்ள ரெண்டும் ஒரு உயரம் h பயணிக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப h = ½ AT² மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இங்க h என்றதும் 2 துணிக்கைக்கும் ஒரே பெருமானமா இருக்கும். அரை என்றது ஒரு மாறிலி புவியீர்ப்பு பார்முலாவும் ஒரு மாறிலியா இருக்க போகுது. அப்ப அந்த வகையில சொல்லிக்கொள்ளாம என்ன நம்மளுக்கு பரப்பு நேரமும் மாறிலியா தான் இருக்க போகுது. அப்ப ரெண்டுமே என்ன செய்ய போகுது ஒரே நேரத்துல பயணிச்சு ஒரே தூரத்துக்கு அடைய போதுல ரெண்டுமே என்ன செய்யலாம் ஒரே நேரத்துல தரையடிக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா 14வது கேள்விக்கு 5வது விடையா இருக்கு. 15வது கேள்வி ஒரு விறைத்த ஆதாரத்திலிருந்து ஒரு சீரான பாரமான கயிறு நிலைக்குத்தாக தொங்குகின்றது. உருவில் காட்டப்பட்டவாறு திணிவு ஸ்மோலமையுடைய ஒரு குற்றி கயிற்றின் சுயாதீன நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கயிற்றின் கீழ் நுனியில் ஒரு குறுக்கு துடிப்பு பிறப்பிக்கப்படுகின்றது. கயிற்றின் கீழ் நுனியிலிருந்து அளக்கப்படும் தூரம் வாயுடன் துடிப்பின் அலைநீளம் லாம்டாவின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாயு குறிப்பது மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஆரம்பத்துல என்ன இங்க இது ஒரு பாரமான இலையா இருக்க போது அப்ப என்ன இது ஒரு ஈர்க்கப்பட்ட இலையா நம்ம கருதலாம். அப்படி கருதி நம்மண்டா ஈர்க்கப்பட்ட இலையில அலையிட வேகம் அல்லது துடி போன்ற வேகத்தை பார்த்தோம்னா என்ன வீசம ருட்டுக்குள்ள டீன்கள் எம் அல்லது எம்0 நீங்க கொடுத்துருக்கேன். என்னவா இருக்க போது அலகு நீளத்தினிவா இருக்கும் எம்0 மேல டி என்று சொல்றது இழுவையா இருக்கு. அப்ப அந்த சமன்பாடுல இது ஒரு குறித்த இலை என்றது அலகு நீளத்தினிவு மாறாது. அப்ப வேகம் என்னதுக்கு நேர்விய சமனா இருக்கும்னு சொல்லலாம் ருட்டுக்குள்ள இழுவைக்கு நேர்விய சமனா இருக்கும்னு சொல்லலாம். அதே போல இன்னொரு சமன்பாடு நம்ம பொதுவா படிப்போம் என்ன வீசம எஃப் லாம்டா ஒரு தொடர்பு ஒன்று படிச்சிருக்கோம். அதுல என்ன ஒரு இலையில போறதால என்ன செய்யாது நம்மளுக்கு மீறன் மாற போறல. அப்ப வேகம் என்னதுக்கு நேர்விய சமனா இருக்கும் போது அலைநீளத்துக்கு நேர்விய சமனா இருக்க போகுது. அப்ப இந்த 2 தொடர்புல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அலைநீளம் ருட்டுக்குள்ள இலையில இருக்கிற இழுவைக்கு நேர்விய சமனா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த கயிறுல ஒரு புள்ளியில இருக்கிற இழுவை என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா இப்ப இந்த புள்ளியை கருதினோம்னா இதுக்கு என்ன இதுக்கு கீழே இருக்கிற அவ்வளவு நிறையும் சேர்த்து இங்க தாக்க போகுது. அப்ப இதுல என்ன எம்ஜி இழுவை நிறைக்குரிய இழுவை ஒன்று இருக்கும். அதை தவிர என்ன இந்த இலையில இழுவை ஒன்று இருக்க போகுது. அலகு நீளத்தினிவு சொல்லிதான் M0. அப்ப ஒரு வை தூரம் நகர்ந்து இருக்குன்னா M0 × y இந்த இவ்வளவு புள்ளியில இருக்கிற இலையிட நீளம் திணிவா இருக்கும். அதுல நிறைய என்ன M0y × g இருக்க போகுது. அப்ப அது என்ன அந்த புள்ளியில இருக்கிற இழுவை அதுக்கு லாம்டா நேர்விய சமனா இருக்குமா சமனா இருக்க போகுது. அப்ப இதுக்குரிய கிராஃப் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல y 0 இருக்கக்குள்ள அதாவது இந்த புள்ளியில இழுவை என்னவா இருக்க போகுது கீழே கட்டி தொங்க விடப்பட்ட திணிவுக்கு
நிறைக்கு சமனான அளவு இழுவையை கொண்டிருப்பேன். அப்ப அங்கேயும் என்ன கட்டாயம் ஒரு அலைநீளம் ஒன்று இருக்க போகுது. அப்ப வரைவு என்ன ஒரு குறித்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு தொடங்க போகுது, 0ல இருந்து தொடங்க போறல. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி போக போக நம்மளுக்கு என்ன செய்யும், இழுவை கூடிக்கொண்டு போப்பது இதன்படி. அப்ப இழுவை கூடிக்கொண்டு போப்பது. அப்ப இதுல பொதுவா பாருங்க, டி என்ற அலைநீளம் என்ன இழுவை வந்து கூறுறதுலையும் பார்க்க லம்டா கூறுற அளவு குறைவா இருக்கு. உதாரணமா இந்த மொத்த பெருமானம் 4 மடங்கா கூடுமா இருந்தா அலைநீளம் என்ன செய்ய போகுது, 2 மடங்கா தான் கூட போகுது. அப்ப கிராஃப் எப்படி வரப்போகுது நம்மளுக்கு, இங்க எக்ஸ் அச்சுல கூடவா இங்க y அச்சுல குறையாம இருக்குல்ல, இப்படி ஒரு வளையாத்தான் நம்மளுக்கு கிராஃப் காட்டாங்க. அப்ப அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மையா இப்படி ஒரு வலை தான் வந்திருக்கணும். ஆனா அப்படி ஒரு ஆன்சர் அவங்க கொடுக்கல. அப்ப அதுல வந்து ஆன்சர் இல்ல. இப்ப மேல போக என்ன செய்ய போகுது, இழுவை கூடிக்கொண்டு போகுது. அப்ப கட்டாயம் அலைநீளம் கூடும் என்ற காரணத்துக்காக அவங்க இப்படி நேரா கூடுற ஆன்சரும் இப்படி கூடுற ஆன்சருக்கும் கொடுத்துருக்காங்க. 2 அல்லது 4ன்னு 2 அல்லது 4க்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையா வந்து இதுக்குரிய ஆன்சர் இப்படிதான் வந்திருக்கும். அப்ப அதனால அந்த கேள்விக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆன்சர் கொடுப்பட்டிருக்கு. உண்மையா இப்படி ஒரு வரும். 16வது கேள்வி, ஒரு கரும்பொருள் ஏயின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் செறிவு அலைநீளம் 200 நானோமீட்டரும் வேறொரு கரும்பொருள் பியின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் செறிவு 600 நானோமீட்டரும் இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுல வந்து அலகு மேற்பரப்புக்கான காலப்படும் வலுவுக்கு இடையிலான வீதங்கள் கேட்டிருக்கு. அப்ப அதுல வந்து பார்த்தோம்னா முதலாவது வீணின் மாறிலி என்று சொல்றது என்ன, ஒரு கரும்பொருள் ஒன்றால கதிர்க்கப்படுற உயர்ந்தபட்ச அலைநீளம், உயர்ந்தபட்ச செறிவு இருக்கிற அலைநீளத்திறதும் அந்த கரும்பொருள்ற மேற்பரப்புற தனி வெப்பநிலைக்கு முடியலான விகிதம் வந்து ஒரு மாறிலி என்று சொல்லப்படுது. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம்னா ஏ என்ற பொருளுக்கும் பி என்ற பொருளுக்கும் அலைநீளம் தர தனி வெப்பநிலையில விகிதம் வந்து பெருக்கம் வந்து மாறாது என்ற அடிப்படையில லம்டா ஏ டிஏ சமன் லம்டா பி டிபி என்ற மாதிரி தொடர்பு போட்டிருக்கேன். அதுல இருந்து டிஏக்கும் டிபிக்கும் இடையிலான ஒரு விகிதம் ஒன்று பெறலாம். அது வந்து 3 என்ற மாதிரி வந்து வரும். அடுத்தது அலகு மேற்பரப்புக்கு காலப்படுற வலு என்ற தொடர்பு வந்து என்ன, ஸ்டெஃபானின் மாறிலி அடிப்படையாக வச்சு கொண்டு கதைப்போம். ஈ சமன் சிக்மா இன்டு டீர 4ஆம் அடுக்கு என்ற மாதிரி சொல்லிக் கொள்வோம். அப்ப இங்க ஸ்டெஃபானின் மாறிலி ஒரு மாறிலி என்றதால நம்மளுக்கு ஈ என்ன தனி வெப்பநிலையில 4ஆம் அடுக்குக்கு நேர்விய சமன் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா இஏ என்கள் இபி என்ற விகிதம் என்னத்துக்கு சமனா இருக்க போகுது, டிஏ என்கள் டிபியில 4ஆம் அடுக்கு வலுவுக்கு சமனா இருக்கும் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அதே போல டிஏ என்கள் டிபிக்கு நம்ம ஏற்கனவே வீதம் கண்டுட்டோம் 3 என்ற மாதிரி. அப்ப இதுல வந்து நேர பிறகு எல்லாம் 3 4ஆம் அடுக்கு எண்டைக்குள்ள நம்மளுக்கு 81 இருக்க போகுது. அப்ப 16வது கேள்விக்கு 5th ஆன்சரா இருக்கு. 17வது கேள்வி, நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும் ஓர் ஏற்றியின் வேக நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏற்றியின் தரையில் 1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குற்றி வைக்கப்பட்டுள்ளது. குற்றியின் தோற்று நிறை யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நம்மளுக்கு கிராஃபை வச்சு கொண்டு துணிக்கை வந்து ஒரு ஆர்முடுகள்ல இயங்குதுன்ற விஷயத்த பார்க்கலாம். நேரத்தோட வேகம் அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப வேக நேர வரைபட படித்திறன் நம்மளுக்கு ஆர்முடுகளை தரும். அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம்னா நம்மளுக்கு படித்திறன் வந்து 1ms-2 என்ற மாதிரி வந்து கொள்ளும். அப்ப ஏற்றி வந்து 1ms-2 என்ற ஒரு ஆர்முடுகளோட இயங்குது, என்ற ஆர்முடுகள கீழ் நோக்கி இயங்குது என்ற விஷயத்த வேற அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கேட்ட கேள்வி வந்து தோற்ற நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தோற்ற நிறை என்று சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே ஒரு நெருக்க தராசு ஒன்று வைக்கிறோம்னா அந்த நெருக்க தராசால காட்டப்படுற வாசிப்பு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நியூட்டன் பேலன்ஸை கட்டி தொங்க விடைக்கலாம், அந்த நியூட்டன் பேலன்ஸ் காட்டுற வாசிப்பு. அப்ப அப்படி பார்த்தோம்னா இந்த நெருக்க தராசு வந்து காட்டுற வாசிப்பு என்னத்துக்கு சமனா இருக்கும், இந்த மறுதாக்கத்துக்கு தான் சமனா இருக்க போகுது. அப்ப மறுதாக்கத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னா நம்ம மறுதாக்கம் எவ்வளவு கண்டோம்னா சரி. அப்ப பொருள் வந்து கீழ் நோக்கி 1ms-2 ஆர்முடுகுதுண்டா, இது என்ன ஏற்றி வந்து 1ms-2 கீழ் நோக்கி இயங்குதுண்டா, பொருளும் என்ன செய்ய போகுது 1ms-2 கீழ் நோக்கி இயங்க போகுது. அப்ப இந்த 1 கிலோகிராம் திணிவுக்கு நம்ம கீழ் நோக்கி F(m) பாவிச்சோம்டா, கீழே என்ன இருக்க போது, அந்த பொருள திணிவு இருக்க போது, நிறை இருக்க போது, மேல் நோக்கி அதுக்கு எதிரான மறுதாக்கம் இருக்க போகுது. அப்ப அதன்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஆர் வந்து 9 நியூட்டன் என்ற மாதிரி நேர பார்த்து கொள்ளலாம். நம்மளுக்கு வந்து திணிவு 1 கிலோகிராம் இன்றைக்குள்ள 10 நியூட்டனா இருக்க போது, ஆர்முடுகள் நம்ம ஏற்கனவே காட்டிட்டோம் 1 கிலோகிராம் திணிவு தந்ததால நம்மளுக்கு ஆர் வந்து 9 நியூட்டனா இருக்கும். அப்ப நம்மளுக்கு காட்டப்படுற வாசிப்பு அல்லது தோட்ட நிறை என்னவா இருக்க போது 9 நியூட்டனா இருக்கு. அப்ப இப்படி நீங்க ஒரு சமன்பாட்டுக்குள்ளால போனாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஏற்றி ஒன்றுல தொகுதி ஒன்று இயங்குதுண்டா உள்ள இருக்கிற பொருள்ற ஆர்முடுகள் எப்படி வரும் என்று பார்த்தோம்னா, கீழ் நோக்கி இயங்கியக்குள்ள தேறிய ஆர்முடுகள் வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள் மைனஸ் இந்த பொருள் இயங்குற ஆர்முடுகளா இருக்கு. அதே மாதிரி மேல் நோக்கி ஏற்றி இயங்குதுண்டா இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகளோட இந்த ஏற்றிட ஆர்முடுகள் கூட்டுப்பட்டு நம்மளுக்கு விளையல் ஆர்முடுகளா வரும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா நம்ம ஏற்றி இயங்குற ஆர்முடுகள் 1ms-2 எடுக்கிறோம்னா நம்ம கீழ் நோக்கி இயங்குதுண்டா ஆர்முடுகள் 9ms-2 விளையல் ஆர்முடுகள்,
அதே மாதிரி மேல் நோக்கி இயங்கின மாதிரி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு 11 ms-2 வந்திருக்கு. அப்ப இதுல 9 ms-2 எடுத்தோம்னா அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு பொருள்ற திணிவு வந்து 1 கிலோகிராம் தந்திருக்காங்க. அப்ப அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறை வந்து 1 தர 9 அந்த மாதிரி நேரம் போட்டுக்கொள்ளலாம். 9 நியூட்டன் அந்த மாதிரி வந்துவிடும். அப்ப நீங்க இப்படி ஒரு மெதட்டுக்குள்ளாலையும் போகலாம். அப்படி இல்லாட்டி நேரம் இப்படி ஒரு தொடர்பை வச்சுக்கொண்டீங்கன்னா இதுக்குள்ளால நேரம் நம்மளுக்கு பிரதிட்டு இப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதன்படி பார்த்தோம்னா 17வது கேள்விக்கு 3வது விடையா இருக்கு. 18வது கேள்வி ஒத்த ஏற்றங்களையும் முறையே MA MB எனும் திணிவுகளையுடைய A, B எனும் 2 துணிக்கைகள் ஒரு சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்குகின்றது. துணிக்கைகளின் கதிகள் முறையே VA, VB ஆகும். அவை செல்லும் பாதைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து அவங்க தந்த படத்தின் படி துணிக்கை A வந்து ஏயும் பியும் வட்ட பாதையில் இயங்குது. A' வந்து B' விட பெருசா இருக்க போகுது. இப்ப ஒரு துணிக்கை வந்து ஒரு ஏற்றப்பட்ட துணிக்கை காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இயங்க போகுதுன்றா அதுல பாதை என்னவா இருக்கும்? ஒரு வட்ட பாதையா இருக்க போகுது. அப்ப அதன் அடிப்படையில A' வந்து B' விட பெருசா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மைய நாட்ட விசை இருக்கணும். அந்த விசை வந்து இங்க என்ன தளவுல போற போது காந்த விசையா இருக்க போகுது. அப்ப இங்க நம்ம மைய நாட்ட விசைய காந்த விசைக்கு சமப்படுத்துவோம். ஏற்றம் ஒன்று காந்தப்புலத்துல அசையுதுன்னா அதுக்கு வழங்கப்படுற விசை என்ன தொடர்பா இருக்கும்? BQE இருக்கும். காந்த பாயாரத்தி இது வந்து துணிக்கையில ஏற்றம், இது வந்து துணிக்கை காந்தப்புலத்துக்குள்ள பயணிக்கிற வேகமா இருக்க போகுது. அப்ப அது வந்து நம்ம MB வர்க்கத்தின் 6க்கு சமப்படுத்தினோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கலாம். MB = BQR என்ற மாதிரி தொடர்பு எடுக்கலாம். நான் இப்படி ஒரு தொடர்பு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க தந்த விடைகள் எல்லாத்துலயுமே எம்ஐயும் பிஐயும் பயன்படுத்தி தான் விடைகள் தரப்பட்டிருக்கு. அப்ப இப்படி ஒரு தொடர்புக்குள்ளால போன அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப அதுல 2 துணிக்கையுமே ஒரே காந்த புலத்துக்குள்ளான் இயங்குது. அப்ப காந்தப்பாய் அடர்த்தி 2க்குமே மாற போறல. அதே மாதிரி ஒத்த ஏற்றங்களுடைய 2 துணிக்கைகள் ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப கியூவும் இங்க மாற போறல. அப்ப MB என்றது இந்த துணிக்கையில உந்தம் வந்து இந்த வட்டப்பாதையிட ஆரையில தான் தங்கி இருக்க போகுது அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா படத்துல RA வந்து RBஐ விட பெருசா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதால நம்ம நேரம் என்ன சொல்லிக்கலாம்? MAVA வந்து MBBVஐ விட பெருசா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்ப இந்த பெருக்கத்தை தான் நம்ம ஒப்பிடலாமே தவிர தனித்தனி ஒப்புறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரே அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல பொருத்தமானது வந்து முதல் ஆன்சரா இருக்கு. 19வது கேள்வி ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு முனை மூடிய ஒரு குழாயின் அடிப்படை மூடுறன் F ஆகும். அதே வெப்பநிலையில் குழாயில நியோன் வாயு நிரப்பப்படுகின்றது. 2 வாயுகளும் இலட்சியமானவை என கொண்டு நியோன் நிரப்பப்பட்ட குழாயின் அடிப்படை நீடுறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது வந்து 2க்குமே என்ன செய்யறாங்க? ஒரே ஒரு முனை மூடிய குழாயை தான் பாவிக்கிறாங்க. அப்ப ஒரு எல் நீளமுடைய குழாயை எடுத்தோம்னா 2 நிலைமையிலேயும் நம்ம அடிப்படை பரிவு வருதுண்டா லம்டா வந்து 4Lக்கு தான் சமனா இருக்க போகுது. அப்ப அதுல மாற்றம் இருக்காது. அப்ப லம்டா வந்து ஒரு நாள் நம்மளுக்கு மாற போறல. ஆனா V = F λ படி நம்மளுக்கு வேகம் மாறுதுண்டா அதுக்கேற்ற மாதிரி மீடுறன் தான் மாறப்போகுது. அதே போல இங்க நம்ம இலட்சியமான வாயு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுமாகவே அந்த வாயுக்களுக்கான வேகத்தை பார்த்தோம்னா V = γ/RT/m என்ற ஒரு தொடர்பு எடுக்கலாம். அப்ப அதன்படி கேமா வந்து ஒரு மாறிலி, அதே மாதிரி R அகில வாயு மாறிலியா இருக்கும். அதே மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க அதே வெப்பநிலையெல்லாம் 2 நிபந்தனையிலையும் நம்ம வாசிப்பு எடுக்கிறோம் அந்த மாதிரி. அப்ப இங்க தனி வெப்பநிலையும் மாறாது. அப்ப இங்க வேகம் வந்து ரொட்டுக்குள்ள மூலத்திணிவுக்கு நேர்மாறு சமனா இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த தொடர்புல பார்த்துட்டோம் என்ன வேகம் வந்து மீடுறனுக்கு நேர்வீத சமன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதுல இருந்து நம்ம போட்டுக்கொள்ளலாம் என்ன மீடுறனானது ஒன்றின்கு சார்மூல குற்றத்தினை விட ரொட்பெருமானத்துக்கு நேர்விய சமனா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா ஹீலியத்துக்கு ஒரு மீடுறன் இருக்கும். அதை நம்ம F தந்திருக்காங்க. நான் இதுல HE போட்டிருக்கேன். அது வந்து 1/4. அதே போல சார்மூல குற்றத்தினைவு 4 இருக்கும். அதே மாதிரி நியோன் அண்டைக்குள்ள 20 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் முதலாம் சமன்பாடு 2ஆம் சமன்பாடு பிரிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வர போகுது? நியோன் வந்து F/√5 அந்த மாதிரி ஒரு பெருமானம் வந்து. அப்ப 19வது கேள்விக்கு செகண்ட் ஆன்சரா இருக்கு. 20வது கேள்வி நீர் 20 பாய்சியில் ஒரு மின் நீர் வெப்பமாக்கியில் புகும் அதே வேளை அதன் மூலம் நீர் 80 பாய்சிக்கு வெப்பமாக்கப்பட்டு சீரான வீதம் 0.3 கிலோகிராம் -1 வழங்கப்படுகின்றது. தொகுதியிலிருந்து வெப்ப இழப்பு இல்லை, தன் வெப்ப கொள்ளளவு தந்திருக்காங்க. வெப்பமாக்கியின் வலு என்ன என்று கேட்டிருக்காங்க. அப்ப
முதலாவது வந்து என்ன 20 பாய்சியில 0.3 கிலோகிராம் -1 என்ற வீதத்துல நீர் வந்து வெப்பமாகிக்குள்ள போகுது. அதே மாதிரி அதே வீதத்துல 80 பாய்சியில நீர் வெளியேறுது. ரெண்டா ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு 0.3 கிலோகிராம் உள்ள போய் வெளியில வருது அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்க வலு கேட்டிருக்காங்கன்னா வலு அண்டைகள் என்ன தொடர்பு சொல்லலாம், வெப்பமாக்கிய பொறுத்த வரைக்கும் அலகு நேரத்துல வெளியிடப்படுற வெப்ப சக்தியின் அளவு அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம வெப்ப சக்தியோட தொடர்பு பாதிக்கலாம். என்ன ஒரு பொருள்ல இருக்கிற வெப்ப சக்தியின் அளவுக்கு MC தீட்டான்னு சொல்லுவோம். பொருள்ற திணிவு தன் வெப்ப கொள்ளளவு தர வெப்பநிலை அல்லது வெப்பநிலை மாற்றம். அப்ப அதன்படி பார்த்தோம்னா அந்த தொடர்புல இருந்து நம்ம இப்ப வலுவுக்கான தொடர்பு எடுப்போம். அப்ப H/T ரெண்டு பக்கமும் நேரத்தால பிரிப்போம். பிரிச்சோம்னா இங்க H/T வலுன்ற மாதிரி வந்து M/T என்றது சொல்றது என்ன, திரிவு பாய்ச்சல் வீதமா இருக்கு. இங்க வந்து திரிவு பாய்ச்சல் வீதம் நம்மளுக்கு தந்திருக்காங்க 0.3 கிலோகிராம் மினிட் -1ல தந்திருக்காங்க. அப்ப அதை வந்து 0.3 60 என்ன 0.3 60 கிலோகிராம் செகண்ட் -1 என்ற மாதிரி நம்ம மாத்திக்கொள்ளலாம். தர தன்வெப்ப கொள்ளளவு நம்மளுக்கு ஏற்கனவே தந்திருக்காங்க 4 தர 10/3 இருக்க போகுது. அதே போல வெப்பநிலை மாற்றம் வந்து என்ன, இங்க 80 பாய்சி இங்க 20 பாய்சி. அப்ப என்ன ஒரு செகண்டுக்கு 60 பாய்சி மாற்றம் ஏற்படுது அந்த மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது 1200 வெட்ட மாதிரி சொல்லிக்கொள்ளலாம் வரும். இந்த இதுல வந்து வெளி சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படலை என்று சொல்றதால நம்மளுக்கு இங்க பெறப்படுற வலுவே நம்மளுக்கு என்ன வெப்பமாக்கிற வலுவா இருந்திருக்கும். இதே இது வெப்பம் ஒன்று சூழலுக்கு இழக்கப்பட்டிருந்தா இந்த வலுவை வெப்பமாக்கிற வலு என்னவா இருந்திருக்கும், உயர்வா இருந்திருக்க போது அந்த சூழலுக்கு இழக்கப்பட்ட வலுவை நம்ம சேர்த்து கூட்டி இதோட கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் வெப்ப இழப்பு எதுவும் இல்லை என்றதால 20வது கேள்விக்கு செகண்ட் ஆன்சரா இருக்கு. இதுவரைக்கும் நாம 11 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கறதுக்காக EA Science Park யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.